பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இன்னொரு விஷயம் ஆண்டவர் இயேசு நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ நம்ம கடந்த எபிசோடில் வி ஆர் மெடிடேட்டிங் ஆன் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்மை ராஜாக்களும் ஆசீர்வாதமாக்கினார் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். தட் காட் இஸ் enabling us and in what areas we can live a successful life. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். அதில் போன எபிசோடில் பார்த்தோம். அதாவது கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், நம்மை ராஜாக்களும் ஆக்கின நம்ம ராஜாக்களை ஆண்டு எதற்காக நம்மை ராஜாக்களாக வைத்தார். அவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளையாக நாம் ராஜாக்களும் இருந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஏன்னா மனுஷன் ஆண்டவர் படைக்கும் போது எதுக்காக படைத்தார்? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மேலும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்போ ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதோ பூமி முழுவதும் ஆளுகை செய்யட்டும் அப்படின்றதுக்காக படைத்தார். ஆனால் அங்கே ஆதாம் செய்த பாவத்தினால என்னாச்சுன்னா ஆளுகை இழந்துட்டாங்க, மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு பிரியமானவர்களே. ஸோ ஒரு ஆளுகை செய்ய வேண்டிய மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே என்ன நடந்தது பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 5 verses 12, இப்படியே ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. என்னாச்சு பாருங்கள். இந்த ஒரு மனுஷன் ஆதாம் தேவன் கொடுத்த அந்த ஆளுகை, தேவன் கொடுத்த அந்த அழைப்பு, தேவன் கொடுத்த ஒரு அதிகாரத்தை இழந்து போய் என்ன செய்து விட்டான்னு சொன்னால், உலகத்துக்கு ஒரே மனுஷனால் பாவம் வந்துச்சுங்களாம். ஒரே மனுஷனால் பாவத்தினால மரணமும் வந்துச்சு. இப்போ என்ன நடக்குது? ரோமர் 5:14, அப்படி இருந்த மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இந்த மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சுங்களாம். பாருங்களேன், பாவம் ஒரு பக்கம் மனுஷன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆளுகை செய்ய படைக்கப்பட்ட மனிதன் ஒரு ராஜாவாக இருந்து இந்த உலகத்தில் ஆளுகை செய்யணும்னு ஆண்டவர் மனுஷனை படைத்தார். நீ என் பிள்ளையாக இருந்து இந்த உலகத்தில் நீ தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரூபத்தில் படைத்தா மனுஷன் அடிமையாக போய் மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு, பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், மனுஷன் லைஃப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, he went into a state of bondage, he went into a state of slavery. பாருங்களேன், இப்போ பாவம் செய்து இருப்பாங்க, பாவத்தை செய்கிறவங்க பாருங்கள், அந்த பாவம் செய்யலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையாடுவான், அதையே செய்யணும்னு. ஆண்டு சொன்னார், நீ அடிமை இல்லை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், உனக்கு ராஜா வச்சிருக்கிறார். ஸோ இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், இங்கே ஆதாம் மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து இந்த மரணம் உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. பாவம் உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. இந்த ஆதாம் என்னென்ன கொண்டு வந்தாரு பார்க்கும்போது இது வேதனையான ஒரு காரியம். உலகத்துக்கு சாபமும் மரணம் வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாச்சுங்களாம். அப்போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 17ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் வித் கிரேஸ். கிருபையுள்ள வார்த்தையை, கிருபையை கொண்டு வந்தார் இயேசப்பா. இந்த கிருபையை பெற்ற நம்ம ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ரோமர் 5:17 எந்த ஆளுகையை இந்த கிருபை என்ன செய்துச்சு பாருங்கள். ரோமர் 5:1, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்களேன், இந்த ஆதாம் மூலியமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை வந்துட்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொண்டோம். பிறகு அவர் மூலியமாக இந்த கிருபையில் ரோமர் 5:2 கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசனாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. இப்போ ஏசப்பா மூலியமாக நமக்கு கிருபை வந்துச்சு. கிருபையினால் நம்மளை நீதிமான்கள் அவர் ரத்தத்தினால மாற்றிட்டார். அப்புறம் கிருபையினால் தேவ மகிமையை கொடுத்தார்.
பிறகு இந்த கிருபை என்ன செய்து தெரியுமா? அது ரோமர் 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதிக்கு விளங்கும் தீர்ப்பாயிடுச்சு. ஆமேன். பாருங்களேன், தேவனுடைய கிருபை என்ன தெரியுங்களா செய்ச்சு? நம்முடைய அநேக குற்றங்கள் நீக்கப்பட்டது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். வாட் அ ப்ரிவிலேஜ். இதுக்காக நம்ம புண்ணியமோ தியாகமோ பணமோ பூஜைகளோ பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏசப்பா ரத்தத்தினால நம்ம இலவசமாக நீதிமான்களாக மாற்றி விட்டார். ஸோ இட் இஸ் ஃப்ரீ, இட்ஸ் கிவன் ஃப்ரீ என்று சொல்லி இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுது. நம்மை கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதிக்கு விளங்கும் தீர்ப்பு எதுவாக ஆயிடுச்சுங்களா? நம்ம நீதிமான்களாக மாற்றிட்டார். பிறகு ரோமர் 5:17 நம்ம வாசிக்கும்போது நமக்கு ஜீவனடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக. இது என்ன பண்ணிட்டார்? இப்போது எந்த ஆளுகையை அங்கே ஆதாம் அங்கே இழந்துட்டானோ, இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜீவனை கொடுக்குறார். என்ன ஜீவன்? புதிய ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். என்ன ஜீவன்? யோவான் 10:10 சொல்கிறாரு, நான் ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்க வந்தேன். அப்போ அபண்டன்ட் லைஃப் ஏசப்பா கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம ராஜாக்கெல்லாம் ஆளுக வேண்டும், ஆளுகை செய்வோம். நம்முடைய சூழ்நிலைமைகள் மேலே ஆளுகை செய்யலாம். ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் சூழ்நிலைமை சரியாக இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஆஸ் அ தேவ பிள்ளையாக நீங்கள் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் சொல்லணும், இயேசு நாம் என் குடும்பத்தில் சூழ்நிலைமை மாறப்போகுது, எல்லாமே ஆஸ்வதமாக மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், சமாதானற்ற நிலைமை, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேரோடு பிடுங்கப்பட்டு போ என்று சொல்லி நாம் ராஜாக்களாக கட்டளிடும்போது அங்கே சத்துடைய கிரையை தோற்கப்படுது. பிள்ளைகள் வாழ்க்கையில், ஐயோ என் பிள்ளை இந்த மாதிரி ஆகிட்டான் பிரதர், அந்த மாதிரி ஆகிட்டான். ராஜாவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ மற்றவங்க எனக்கு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? உங்கள் குடும்பத்து மேலே நம்ம தான் அதிகாரம் செலுத்தணும். நம்ம என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்து மேலே இந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, என் குடும்பத்து மேலே இந்த பிரச்சனைக்கு அதிகாரம் கிடையாது, இந்த போராட்டங்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரிவினுக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொட்டுகிற சாத்தான் என்று சொல்லும் போதும், ஒரு ராஜாவாக நாம் அதிகாரத்தை செலுத்தும் போதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவனுடைய பிள்ளை 12 வயசில் சிக்காயிட்டான். இவர் ஜெபம் பண்ணார், நல்லாயிடுச்சு. எப்போ வியாதிப்பட்டாலும் ஜெபம் பண்ணுவார், நல்லாயிடும். 15 வயசில் அவனுக்கு காது இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அப்போது ஜெபம் பண்ணுறாரு, நல்லா இல்லை. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டாரான், என்ன ஏசப்பா எப்பவுமே நான் ப்ரேயர் பண்ணேன், பையன் நல்லா ஆகும், இன்றைக்கே நல்லா இல்லை. ஆண்டு சொன்னாரான், இனிமேல் உன் பிள்ளை 15 வயசு இருக்கும், உன் ஜபத்தை அவன் சார்ந்திருந்தான், இப்போ அவனே முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், இப்போ அவனே அதிகாரத்தை பயன்படுத்தணும், அவனுக்கு சத்தியம் தெரியுது, பைபிள் தெரியுது இல்லையா, he has to take his authority. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், மகனே நீ தான் என்ன பண்ணோம், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற, நான் ஆமேன்னு சொல்லணும். அவன் சொன்னான், டேடி டேடியெல்லாம் இல்லைப்பா, யூ ஷுட் ப்ரே, யூ ஷுட் கிளைம் த ப்ராமிஸ். அப்போ அந்த பிள்ளை முட்டி போட்டாமல் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இயேசு நாமத்தில் இந்த காது வலிக்கு என் மேலே அதிகாரம் இல்லை, இந்த சரீரம் இயேசப்பாவுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லும்போதும் அந்த வியாதி நீங்கச்சிங்களா பிரியமானல. ஸோ ராஜாக்களாக நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானங்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை தோல்வி இல்லை. எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நான் ராஜாவுடைய பிள்ளை, என்னை ராஜாக்களாக மாற்றிருக்கிறாரு, அப்போ சூழ்நிலை மேலே நான் அதிகாரத்தை செலுத்துவேன். ரெண்டாவது நான் சொன்னேன், தடைகள் மேலே அதிகாரம் செலுத்தணும். நிறைய முறை ஆண்டு உனக்கு ஆஸ்வாதம் கொடுத்துட்டுப்பாரு, சத்துருவாக்கி சாத்தான் தடை பண்ணி வச்சுட்டுப்பான். நீங்கள் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகளை நீக்கி போகிற கர்த்தர் எனக்கு முன்னால் போகிறாரு. எல்லா தடைகளை நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறேன். எனக்குன்னு ஆஸ்வாதம் என்னென்ன ஆஸ்வாதம் கொடுத்தாரு ஆண்டவர், அந்த ஆஸ்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கேட்கும்போதும் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்களாக நீங்கள் மாற முடியும். நான் மூன்றாவது பார்த்தோம், வியாதியின் மேல் அதிகாரம் என்று சொன்னேன். பிறகு தரித்திரத்தின் மேல் அதிகாரம் என்று சொன்னேன். சகல அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை நம்ம கொடுத்துக்கிறார். பிள்ளைகள் மேலே நம்ம அதிகாரம், ஏன்னா சத்துருவாக்கு சாதாரண நம்ம மேலே அதிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்துட்டாராம். we belong to the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டவங்க நம்ம. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சத்துரு நம்ம மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. ரெண்டாவது, நாம் உலகத்தார் அல்ல. யோவான் 17 ஏசப்பா சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்கள், ஜான் காஸ்பிள் 17 ஏசப்பா ஒரு வார்த்தை அற்புதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 16 நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கொலோசர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்த்து விட்டார். இப்போ தேவ ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோன்னா எந்த சத்துரும் நம்மளை தொடர்றதுக்கு அதிகாரம்
கிடையாது. ஸோ கர்த்தர் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். நிறைய முறை சத்துரு நமக்கு போராட்டத்தை கொண்டு வரும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, உன்னை எதிர்க்கிறேன் பிசாசேன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் எதிர்க்கிறேன். யாக்கோபு 4:7 நம்ம வாசிக்கிறோம், ரெசிஸ்ட் த டெவில், he will flee from you. அதனால் சத்துரு நிறைய பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தை நின்று எதிருங்க, சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியினர் தொட்டு ஒரு வார்த்தையும் வீண்விரதாக போகாதபடி 100 மறுபதமாக பலன் தர அவர்கள் ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழும்படியாக இயேசப்பா நீர் அவர்கள் கண்களை திறந்ததுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.